வீரங்கநல்லூர் டீம் இதோட 5 வருஷம் முடியுது. லைக் வி ஆர் கெட்டிங் இன்டு 5th ஆனிவர்சரி. நான் இந்த டீமில் ஜாயின் பண்ணி 3 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஆக்சுவலி நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, வீக்கெண்ட்ஸ் ஆனால் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் வந்து ட்ரீ பிளான்டிங் மட்டும் இல்லை, மெயின்டெனன்ஸ், கேஜ் எடுக்கிறது, கேஜ் வைக்கிறது, தனி வாட்டரிங், சம்மர் ஆச்சுன்னா மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது, இது மாதிரி பண்ணுவோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் இதுக்கான பிளானிங்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ எங்கள் டீம் வந்து நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த இடத்துல மரம் தேவை, எந்த இடத்துல வந்து மரம் பட்டு போச்சுன்னா இல்லை ஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்ஸ் போட்டிருப்போம், மரம் பெருசானோடனே என்ன ஆகும்னா அந்த ஃபென்ஸ் ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களெல்லாம் ஸ்பாட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்து நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருவோம். இந்த வீக்கெண்ட் வி ஆர் கோயிங் டு டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மழை காலமாக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் என்டையர் டே பண்ணுவோம். நாங்கள் சம்மரில் தாங்க முடிஞ்சதுன்னா, இல்லை ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா ஈவினிங் மட்டும் பண்ணுவோம். பட் கன்சிஸ்டண்ட்டாக எந்த வீக்கெண்டும் நாங்கள் விட மாட்டோம். அதை தவிர எங்களுக்கு வீக்கெண்ட் ஆச்சுன்னா எல்லா இதையுமே டீப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு மொத்த டீமே வந்து உள்ளே இறங்கிடும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மரக்கன்றுகள் நாங்கள் கவுண்ட்டை விட தாண்டி எந்த ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணாலும், இந்த இடம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது, இந்த இடத்துல மரம் வைக்கலாம், இந்த இடம் மரம் பட்டு போச்சு ரீப்ளேஸ் பண்ணலாங்கிறது தான் தாட்ஸில் ஓடிட்டுருக்குமே ஒழிய வேறு எதுவுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். வீக் டேஸ் எதுவுமே பண்ணலைனாலும் வீக் டேஸில் ஃபுல் பிளானிங் தான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறோம். பட் ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மரங்கள் வெட்டப்படுது. போத் மக்கள்கிட்ட இருந்தும் நிறைய கொஞ்சம் எதிர்ப்பு இருக்குது. மரம் வைக்கிறதா இருந்தால் குப்பை விழுக்குது, கார் நிற்கிற இடம் இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்கள் வருது. ரெண்டாவது, நாங்கள் என்னதான் வந்து கவர்மெண்ட் டிசிசி கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கியிருந்தாலும் நிறைய டைம்ஸ் வந்து நாங்கள் திரும்ப அவங்கள கூப்பிட்டு பேசி அப்படி தான் வந்து நாங்கள் வந்து இவங்களை சரி பண்ண வேண்டியதாக இருக்குது. லைக் யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, வைக்காதீங்கன்றாங்க, உட்காந்துடுறாங்க. ஸோ அவேர்னஸ் இருக்குது, பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் ஸ்டார்ட் இருக்கிறதுனால அது சில பிளாக்ஸ் போகுது. அதே மாதிரி இந்த பாதாள சாக்கடை இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனாலையும் நிறைய மரங்கள் வெட்டப்படுது. பட் அதையும் மீறி எவ்வளோ மரம் வெட்டினாலும் பரவாயில்ல, நாங்கள் மரம் வச்சுட்டே தான் இருப்போம்னு வச்சுட்ருக்கோம். ஸோ அதுவும் வெட்டப்படாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா போகுங்கிறது எங்களுடைய காரணம். குமரேஷன். ஆக்சுவலாக நம்ம 5 வருஷம் ஆயிடுச்சு மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிவிட்டு மரத்தால் யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படின்றத மெயினாக கன்வே பண்ண வைக்கிறோம். வரும்போது நிறைய பேர் இப்போ இதை பார்த்து கொஞ்சம் பேர் கேட்டாங்க, சரி இப்படி ஒரு இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியுது, பட் இன்னும் நிறைய விழிப்புணர்வு எதிர்பார்க்குறோம், மக்களோட கோஆப்ரேஷனை எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி எதாவது நம்ம வாக் பண்ணி போகும்போது இப்போ 2-3 பேர் வாக் பண்ணும்போது இத்தனை நாள் ரெசிஸ்ட் பண்ணவங்க சரி இப்போ மனசு மாறிட்டு இருக்கு, இப்போ ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எல்லாரோடைய ஒத்துழைப்பு, எல்லா சமுதாயத்துக்கோசரம் நம்ம முயற்சி பண்ணுறோம். எல்லா இடத்துலையும் பாகமாக வச்சிட்ருக்காங்க. எங்கள் பாகத்தில் எங்களால் முடிஞ்ச அளவு பண்ணுறோம். ப்ளஸ் இது நாங்கள் சொன்ன மாதிரி இது மரம் வைக்கிறதோட மரம் வைக்கிற கவுண்ட்டை விட எங்களுக்கு மரம் மெயின்டைன் பண்ண யார் வச்சாலும் சரி அந்த மரத்தை மெயின்டைன் பண்ணி கடைசி வரைக்கும் எங்களால் முடிகிற வரைக்கும் நாங்கள் பார்ப்போம். வெறும் மரத்தை சும்மா முதலாம் வெறும் ஒரு 3 மாதம் 4 மாதம் மரம் வச்சுட்டு இருந்தோம். இப்போல்லாம் கொஞ்சம் டைம் ஆக 2 வருஷம் 3 வருஷம் முளைச்ச மரமே வைக்கிறோம். ஸோ தட் நம்ம க்ரோத்தும் சீக்கிரம் வர்ற மாதிரி இருக்குது. பப்ளிக் சப்போர்ட் இப்போ விட கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக என்டையர் க்ரீன் நகர்னது வேறு நம்ம அச்சீவ் பண்ணலாம். அதுதான் மெயின் எய்ம் ஆஃப். என் பேர் வீரம்.